குட்டிபதீஸ், வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு போலாம். மர்க்குரி பகல்ல ரொம்ப ரொம்ப வெப்பமா இருக்குமா, ஆனா ராத்திரி ஸ்னோ வேர்ல்ட்ல இருக்க மாதிரி செம்மையா குளிருமா. மார்ஸ்ல தான் மொத்த சோலார் சிஸ்டம்லயே பெரிய எரிமலை இருக்கு. அதோட பேர் ஒலிம்பஸ் மான்ஸ். அது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு உயரமா. யுரேனஸ் நேரா சுழலாம சைட்ல சாஞ்சுதான் சுழலுமா, ரூலிங் பால் மாதிரி. நம்ம நிலா ஒவ்வொரு வருஷமும் பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகுதாம். உங்க நகங்கள் வளர அளவுக்கு ரொம்ப குட்டியாதான், ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா பெரிய தூரமாயிருமா. ஜான்சன் பிளானட்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பன் அதிகம் இருக்கலான்றதுனால இது டைமண்ட் பிளானட்னு சிலர் சொல்லுவாங்க. இது நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியில இருக்க எக்ஸோ பிளானட். விண்வெளியில யாராவது கத்துனா சத்தமே கேட்காதான், ஏன்னா அங்கதான் காத்தே இல்லையே. காத்து இல்லைன்னா சத்தத்தால டிராவல் பண்ண முடியாது. நெப்டியூன்ல 1 இயருங்கிறதே எர்த்ல 165 இயர்ஸா. ஐயோ, அப்ப நம்ம எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்றது? சூரியன் சோலார் விண்டுன்னு சொல்ற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை அனுப்புது. அது பூமி அடையும் போதுதான் வானத்துல அழகான நார்த்தன் லைட்ஸ் உருவாகும். விண்வெளியில கிராவிட்டி இல்லாததால ஆஸ்ட்ரோநாட்ஸ் கொஞ்சம் உயரமா ஆகிடுவாங்க. பூமிக்கு திரும்பினா மறுபடியும் பழைய ஹைட்டுக்கு வந்துடுவாங்க. விண்வெளியில தண்ணீர் கீழே விழாது, அது வாட்டர் பிளாப்ஸ் மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த வாட்டர் பிளாப்ஸை வச்சு விளையாடுவாங்களாம். குட்டி படீஸ், தினமும் மொட்டை மாடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் வானத்தை பாருங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியங்கள் இருக்கு தெரியுமா? நீங்க அடுத்து எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.